வெகு நாட்களுக்கு முன்னாடி தவளகிரிங்கிற நாட்டில் காசிநாதருங்கிற பண்டிதர் ஒரு குருகுலத்தை நடத்தி வந்தார். பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து அதில் சேர்ந்து கல்வி பயின்று வந்தாங்க. ஒரு நாள் அவர் தம்முடைய மாணவர்களுக்கு நியாய சாஸ்திரத்தை கற்பித்து கொண்டிருக்கிறப்ப அந்த நாட்டு மன்னனான பூபேந்திரவர்மனுடைய தூதன் ஒருத்தன் வந்து அவரை வணங்கி மன்னனோட கடிதம் ஒன்று கொடுத்தான். மன்னன் காசிநாதரை தலைநகருக்கு வரும்படி அதில் அழைப்பு விடுத்திருந்தான். மறுநாள் காசிநாதர் தம்மோட பிரதம சீடனான சிவசாமியோடு குருகுலத்திலிருந்து தலைநகரத்துக்கு கிளம்பினார். வழியில் அவர் தர்மபுரம்ங்கிற கிராமத்தை அடைஞ்சு அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரில் இருந்த சத்திரத்தில் தங்கினார். அப்போ சீடன் சிவசாமி சத்திரத்தில் பல பேர் கூறிய தகவலை கேட்டு தன்னுடைய குருக்கிட்ட வந்து, குருவே, நாளைக்கு யாரோ ஒரு யோகி நதியின் நடுவிலிருந்து மேலே வந்து நீர் மேலே நடந்து வந்து இந்த கிராமத்து மக்களுக்கு தரிசனம் தந்து ஆசிர்வதிப்பாரா. இது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பௌர்ணமி தினத்தில் நடக்கிறதாம். நாளைக்கு காலையில் நாமளும் இந்த அற்புதத்தை காண போகலாமா அப்படின்னு கேட்டான். காசிநாதரும் அதுக்கு இணங்கி மறுநாள் காலையில் சீரனை அழைச்சிக்கிட்டு அந்த ஊருடைய நதிக்கரைக்கு போனார். அங்கே அந்த யோகியை தரிசிக்கிறதுக்காக மக்கள் கூடியிருந்தாங்க. நதிக்கு நடுவில் இருந்த மணல் திட்டிலிருந்து யோகி நீர் மேலே நடந்து வந்து கரையில் இருந்த கோவிலுடைய மேடை மேலே ஏறி நின்னார். மக்கள் எல்லாம் ஆஹான்னு கூவி வணங்கினாங்க. அவரும் அவங்களுக்கு ஆசிகளை கொடுத்தாரு. இதை பார்த்து சிவசாமி தான் பிறப்பெய்திய பயனை அடைந்து விட்டதா நினச்சி பூரிச்சு போனான். அதுக்கப்புறமா குருவும் சீடனும் அங்கிருந்து புறப்பட்டு மாலை வேளையில் ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சாங்க. ஹேமாங்கதருங்கிற அந்த முனிவர் ஆசிரமத்தில் ஹோமத்தை வளர்ப்பதாகவும் அடுத்த நாள் காலையில் அதில் பிரவேசிச்சுட்டு ஒரு நாழிகைக்கு அப்புறமா தங்க நிற மேனியோடு வெளி வந்து அங்கே கூடியவர்களை ஆசிர்வதிச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ளே போய் தியானத்தில் அமர்ந்துடுவாருன்னு அந்த முனிவருடைய சீடர்கள் சிவசாமி கிட்ட தெரிவித்தாங்க. அடுத்த நாளே சிவசாமி தன்னுடைய குருவோடு ஹேமாங்கத முனிவர் அக்னி பிரவேசம் செய்து வெளியே வருவதை பார்க்கறதுக்காக அங்கு கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நின்னான். சூரியோதய வேளைக்கு ஹேமாங்கதர் ஹோமத்தீயில் புகுந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தங்கமயமான உடலோடு வெளியே வந்தார். அங்கே கூடியிருந்தவங்களை அவர் ஆசிர்வதிச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டார். அந்த அதிசயத்தை பார்த்து சிவசாமி கல்லா சமைஞ்சு நின்னான். அதுக்கப்புறமா காசிநாதரும் சிவசாமியும் அங்கிருந்து புறப்பட்டு மலை பள்ளத்தாக்கு நல்லா கடந்து கனகதுர்க்கம்ங்கிற ஊரை அடைஞ்சாங்க. அது மேடான பகுதி. அந்த ஆண்டில் மழை பெய்யாததால் பஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. உண்ண உணவு இல்லாமலும் குடிக்க நீர் கிடைக்காமலும் பல பேர் இறந்து போனாங்க. அந்த ஊரில் ரமணன்கிற இளம் விவசாயி இருந்தான். அவன் அந்த பகுதியில் இருந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி உணவு தானியங்கள் ஏராளமாக விளைந்த பகுதிகளிலிருந்து அதையெல்லாம் தம்மோட பகுதிக்கு கொண்டு வந்து மக்களுக்கு உணவளித்தான். குடிநீர் கொண்டு வந்தும் எல்லோருக்கும் குடிக்க கொடுத்தான். வறட்சி நிவாரண பணிகளுக்கு பலரிடமிருந்து நன்கொடைகளை பெற்று அவற்றை சரியாக பயன்படுத்தினான். அதனால் நிவாரண மையங்களில் ஏழை மக்களுடைய கூட்டம் எப்பவுமே இருந்துச்சு. அவங்களுக்கு இல்லைங்காமல் உணவும் கிடைச்சி வந்துச்சு. காசிநாதரும் சிவசாமியும் அந்த ஊருக்கு வந்தப்ப ஒரு நிவாரண மையத்துக்கு வந்த ஒரு கிழவி பசி மயக்கத்தால் மயக்கமுற்று விழுந்தா. ரமணன் ஓடி போய் அவளை தூக்கி அவளுக்கு உணவு ஊட்ட முயற்சி பண்ணினான். ஆனால் அப்போ அவளோட உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. அவளுக்காக ரமணன் கண்ணீர் வடித்தவாறே உட்கார்ந்திருந்தான். இந்த சோக காட்சியை பார்த்த காசிநாதர் ரமணன் கிட்ட போய் இந்த கடும் வறட்சியை பற்றி விவரமாக மன்னன் கிட்ட எடுத்து சொல்லி அவருடைய உதவியை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ரமணனும் பணிவா, ஐயா, உதவி கோரி மன்னரை அணுகணும், ஆனால் அவர்கிட்டிருந்து எதுவுமே கிடைக்கல. இவ்வளவு பரந்த நாட்டில் எம்மோட பகுதியை சுண்டைக்காய்க்கு சமமாக கருதி அலட்சியமாக இருந்துட்டார் போலும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட காசிநாதர் எதுவுமே சொல்லாமல் சிவசாமியோடு அங்கிருந்து புறப்பட்டு தலைநகரத்துக்கு போய் சேர்ந்தார். மன்னனும் தக்க மரியாதையோடு அவரை வரவேற்றார். காசிநாதரும் தம்முடைய பயணத்தப்ப தாம் கண்டவற்றையெல்லாம் மன்னனிடமும் தர்பாரில் கூடியிருந்தவங்க கிட்டவும் விவரமாக சொன்னார். அப்போ மன்னன் காசிநாதர்கிட்ட, நம்முடைய நாட்டில் எவ்வளவோ மிக உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. என்னுடைய அதிகாரிகளும் இந்த மாதிரியான உயர்ந்த மனிதர்களுடைய பெயர்களை சமர்ப்பித்திருக்காங்க.
ஒவ்வொரு ஆண்டிலும் நம் நாட்டுடைய உயர்ந்த மனிதர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு நாட்டின் திலகம்ங்கிற பட்டத்தையும் லட்சம் வராகன்களையும் நான் கொடுத்து அவரை கௌரவிப்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முறை நீங்கள் நடுவராக இருந்து இதுக்கு தகுதி பெற்ற ஒருவரை தேர்ந்தெடுக்குமாறு வேண்டிக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகள் கொடுத்த பெயர்கள் அடங்கிய பட்டியலை அவர்கிட்ட கொடுத்தான். காசிநாதரும் அதை வாங்கி படித்து பார்த்துட்டு, மன்னா, வறட்சியால் தவித்து துடிதுடிக்கும் கனகதுர்க்கவாசிகளின் துயர் துடைத்து பசி தாகம் ஆகியவற்றை போக்க இப்போதே உணவு தானியங்களை அனுப்பி குடிநீர் தினமும் அங்கு கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். இதுவரை இந்த பணியை அரசாங்க உதவி இல்லாமல் கனகதுர்க்கத்தை சேர்ந்த ரமணன் என்ற இளைஞன் அங்குள்ள மக்களின் முழு ஆதரவையும் பெற்று செய்து வருகிறான். எனவே இந்த ஆண்டில் நாட்டின் திலகம் என்ற பட்டத்தை அவனுக்கே அளித்து லட்சம் வராகன்களையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு சொன்னார். மன்னனும் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, காசிநாதர் 3 உயரியவர்களை பார்த்தாரே, நீரின் மீது நடந்த யோகி, ஹோமத்தீயில் புகுந்து தங்கமயமான மேனியோடு வெளிவந்த முனிவர், கனகதுர்க்கத்தில் மக்களின் துயர் துடைத்த இளைஞன் ரமணன் ஆகியோர்தான் அந்த 3 பேர். இந்த மூவரின் செயல்களும் மிகவும் உயர்ந்தனவே. ஆனால் காசிநாதர் யோகியின் செயலையும் முனிவரின் அற்புத செயலையும் ஒதுக்கிவிட்டு ஒரு சாதாரண விவசாயியான இளைஞன் ரமணனை பட்டத்திற்கும் பரிசுக்கும் ஏற்றவன் என முடிவு செய்தது சரியா? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக விடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, காசிநாதர் அளித்த தீர்ப்பு மிகவும் சரியானதே. யோகியும் முனிவரும் ரமணனும் செய்தவை அற்புதமானவையும் உயரியதுமான செயல்களே. ஆனால் யோகியும் முனிவரும் செய்து காட்டிய செயல்களால் மக்களுக்கு ஒரு பயனும் இல்லையே. அவர்களது சக்தி எவ்வளவு என காட்டியதோடு நின்றுவிட்டது. அதனால் மக்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படவில்லை. ஆனால் ரமணன் தன்னுடைய சக்தி என்ன என்பதை காட்டி மக்கள் நன்மை அடைய பிறர் கையை எதிர்பாராமல் தானே முயன்று எல்லோருடைய துயரங்களையும் போக்கி உதவி புரிந்து வந்தான். எனவேதான் அவனே யாவரிலும் உயர்ந்த மனிதன் என்ற முடிவிற்கு காசிநாதர் வந்தார். இது மிகவும் சரியானதே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.